திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது திரு அண்ணாமலை அந்த முக்கியமான பிரமுகர் லிஸ்ட்டில் இருந்தார். முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருந்தாரான்னு எனக்கு தெரியாது. பாஜகவுடைய மாநில தலைவராக அல்ல, பாஜகவுடைய துணைத் தலைவராக அல்ல, பாஜகவில் திரு அண்ணாமலை சேருவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், பாஜகவில் அவர் சேருவதற்கு முன்னாடியே, சரிங்களா? அப்போ திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய புதிய கட்சியோடு அவர் இணைந்து செல்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தன. தலைவர் ரஜினிகாந்த் அதை விரும்பினார். அதற்கான காய் நகர்த்தல் இருந்தன. திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அதில் உடன்பாடு இருந்தது. கடைசி நேரத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அவருக்கு. பாஜகவா திரு ரஜினிகாந்த் அவரோட இணைந்து செல்லணும். அப்போ அவர் நம்ம பாஜகவோட இணைந்து முடிவெடுத்தார். இதுதான் கணக்கு. முதலமைச்சர் கேண்டிடேட் லிஸ்ட்ல இருந்தாரான்னா எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. திரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட பேசின போதோ திரு அண்ணாமலை பேசின போதோ அப்படி ஒரு கணக்கு இருந்ததான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சேருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சுங்க. நம்ம திரும்ப தெரியும். ரெண்டாவது, திரு ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு அது கொடுக்க மாட்டார் அநேகமா. அப்படியே கொடுத்தாலும் தேர்தல் நேரத்தில் வர வேண்டிய விஷயம் நம்ம இன்னைக்கு சொல்ல. இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவு வாய்ஸ் கொடுத்து ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா அவரே இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. யாருங்க? திரு அண்ணாமலை இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. அவர் ஒரு இயக்கம் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து வரப்போகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நல்லா புரிஞ்சு, பொது தேர்தலில் நீங்க மக்களவை தேர்தலில் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் அவர் போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காரு.